ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க ராமச்சாரி 2.0 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை தேஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வராங்க ஒரு கிராமத்துல. அவங்க ஒரு லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இவர்கிட்ட காசு இல்ல அப்படின்ற ஒரு சில ரீசன்னால விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறதுக்காக சிட்டிக்கு வராரு. வந்த இடத்துல வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. காசு தான் எல்லாமே நினைக்கிறவர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு கீழ் போர்ஷன்ல ஓனர் இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. அவங்க ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க நகை சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அதை திருடிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஆல்ரெடி தமிழ்ல ரிலீஸ் ஆன ஜிவி படத்தோட அதே ரீமேக் படம் தான். இப்ப இந்த படம் ஜிவி மாதிரியே வந்திருக்கா. ஏன்னா ஜிவி இங்க ஒரு சூப்பர் ஹிட் ஆன படம். பல பேர் அந்த படத்தை பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது ஜிவி படத்தோட பட்ஜெட்டை விட இது கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிட்டில ஒரு சின்ன வீட்டுல இருப்பாரு. ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெரிய வீட்டுல இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஆட்டோல வருவாங்க, இவங்க கார்ல வராங்க. இந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்களே தவிர ஆனா ஸ்டோரி பிளாட் வைஸோ எதுலயுமே இவங்க இம்ப்ரூவ் பண்ணி எழுதுன மாதிரி தெரியல. நம்ம ஜிவி படம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்குற ஃபீலே வரல. பயங்கர லேக் அடிக்குது படம். ஒருவேளை நம்ம ஜிவி படம் பார்த்ததுனால அப்படி இருக்கான்றது நமக்கு தெரியல. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜிவி படம் பார்க்கலன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பார்த்துருந்தீங்கன்னா விட்டுருங்க. இன்னும் சந்திக்கலாம். தேங்க்யூ.